வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்சில், ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சில் இன்றைக்கி வந்து ஒரு பீச் ட்ரிப்பு. நாங்கள் கேர்ள்ஸாக வந்திருக்கோம், ஒரு 3 பொண்ணுங்க. நீங்கள் பார்க்கலாம், வழக்கம் போல் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம்னா ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான், இது ஒரு குட்டி விலாக் தான். டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சில் ஒரு மதியான நேரம் போயிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியிலலாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இருக்கிற இடத்தோட அந்த கலரை மட்டும் பாருங்களேன். கிளியர் ஸ்கை, அங்கங்கே இந்த ஒயிட் ஸ்கை. அப்படியே கீழே பார்த்தோன்னா தண்ணி. அந்த தண்ணியுமே எல்லா இடத்துலையும் ப்ளூ கலரில் இருக்காது, கொஞ்சம் க்ரீனு கொஞ்சம் ப்ளூ அந்த மாதிரி. நம்ம கௌரி அது வந்து சரண்யா வந்து மலையாளமில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க. அதனால தான் இந்த விலாகில் நிறையா மலையாளம் வேர்ட்ஸு சென்டென்சஸ்லாம் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக நாங்கள் வந்திருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் இந்த இடம். அலை வர்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் பெரிய அலைகள்லாம் இருக்காது. ஸோ அந்த அலையோடைய சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக கீழே போகிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல தைரியமாக. பக்கத்தில் வந்து எனக்கு பயமாக இருக்குது, கை கால்லாம் அப்படி நடுங்கும். ஏன்னா எனக்கு உயிர் பயம் ரொம்ப அதிகம், வாழ்கிறதுக்கான ஆசை அதிகம்னு சொல்லலாம். அதனால் உயிரோடு இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் அதிகம் இருக்கிறனால ஒரு பயம். ஆனாலும் நான் வந்து இந்த அலைகளோட சத்தத்தில் நான் பேசுகிறது கேட்குதானே தெரியலை. பட்டு தண்ணிக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு குளுன்னு இருக்குது கால் வச்சோன்னே. அவங்க 2 பேரும் வந்து தண்ணிக்குள்ளே இறங்க போகிறாங்க. நான் வந்து வேடிக்கை தான் பார்ப்பேன். ஸோ நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இப்படி தான் வந்து அப்பப்போ ஒரு ஆஃப்டர்நூனில் வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். ஸோ ഓക്കെ കാണാം. ഇത് തമിഴ് വ്ളോഗ്, ഇത് മലയാളം വ്ളോഗ്. അതെ, അപ്പോൾ നമ്മൾ മൾട്ടി വ്ളോഗിംഗ് ആണ്. സോ ഞാൻ ഇൻ യുവർ ബാഗ്, എന്ത് ബാഗാണത്? ആദ്യം ഇത് ചാക്ക് ബാഗ്. ഇത് എനിക്ക് ഇവിടുത്തെ ഒരു ലൈബ്രറിയിൽ ഫ്രീ ആയിട്ട് കിട്ടിയ ബാഗാ. സോ അതൊന്ന് കറക്റ്റായിട്ട് നമ്മൾ യൂസ് ചെയ്യുവാണ് ഇപ്പം. ഇത് ഞാൻ യുവർ ചാക്ക് ബാഗ്, ഇത് ഞാൻ വെള്ളത്തിൽ ചാടിയാൾ ഇടാൻ വിചാരിച്ച ഒരു ടീഷർട്ട് എടുത്തു വെച്ചു. പക്ഷെ ഞാൻ താഴെ പോകാൻ പോകുന്നില്ല. ഓക്കെ, നെക്സ്റ്റ് അതെ. പിന്നെ ഇത് നമ്മൾ പപ്പടല്ലേ, പപ്പട വടകം, അരിസി വടകം. ഞാൻ ഒന്ന് എടുക്കാം. അല്ല അല്ലതല്ല, ഒരു ഇത് പിടിച്ചു. ഇത് അരിസി വടകം. പിന്നെ ഫുഡ്, പിന്നെ ഇത് അതായത് തൈർ പച്ചടിയോ, സാലഡ്, പ്ലേറ്റ് ഉണ്ട് ഫുഡ് കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ട്. പിന്നെ ഇത് ചിക്കൻ ബിരിയാണി, ചിക്കൻ പീസും ഉണ്ട്, വിചാരിച്ചില്ല. പിന്നെ സൺഗ്ലാസ്, സ്പൂണ്, ബൈക്കാച്ചി, അത്രേ ഉള്ളൂ. ഓക്കെ, ശരിക്കും ഞാൻ വന്നത് പിക്നിക്കിനാ, വെള്ളത്തിൽ ചാടാനില്ല. ഫുഡ് കൊണ്ടുവന്നത് ഞാൻ, പിന്നെ ഇതും ഞാൻ കൊണ്ടുവന്നു, കഴിച്ചിട്ട് പോവാം, അത്രേ ഉള്ളൂ. ഓക്കെ, നെക്സ്റ്റ് இப்போ கௌரியோடைய பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். സൺസ്ക്രീൻ ഉണ്ട്. വാവ്, ഒരു ബ്രില്യൻ മൂവ്. വെള്ളം അത് ഇന്നലെ കിട്ടിയത്. കടലക്കറി കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. സൂപ്പർ. കറിയായിട്ട് പിക്നിക്കിൽ വന്ന ഗൗരി. അതെ, കടലക്കറി ചോറ്, ഇന്ത്യൻ സ്റ്റൈൽ പിക്നിക്. நாங்கள் கட்டுச்சோறு கட்டிட்டு வந்திருக்கோம், அதான் இப்போ சொல்ல வராங்க.
நெக்ஸ்ட்டு சரண்யாவோட பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. കാണിക്കുന്നുണ്ട്. പുറത്ത് പോകാത്ത ഭാഗ്യം. ചിക്കൻ കറി. 2 ചിക്കൻ ഉണ്ട് ഇന്ന്. ചിക്കൻ കറി. വെള്ളത്തിൽ ഇറങ്ങിയാൽ അപ്പോൾ അത് പിന്നെ എക്സ്ട്രാ ഒരു ഡ്രസ്സ്. പിന്നെ നമ്മുടെ നാട്ടിലെ சரண்யா இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தனால ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் இருக்கு. പിന്നെ ഒരു വേസ്റ്റ് ബാഗ്. നനഞ്ഞ ഉടുപ്പ് ഇട്ടുകൊണ്ട് പോകാൻ വേണ്ടിയിട്ട്. ட்ரெஸ்ஸு தண்ணியில் இறங்கி ட்ரெஸ்ஸு ஈரமாயிடுச்சுன்னா அதை வந்து ചോറും கொண்டு போவேன். அப்புறம் சாப்பாடு. പിന്നെ കുറച്ച് സ്പൂണ് ഫോർക്ക് അങ്ങനത്തെ സാധനങ്ങളൊക്കെ. പിന്നെ ഇതിലും സ്നാക്സ് ആണ്. சரண்யா தான் இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. മുറുക്കിൻ്റെ ഒരു സാധനം. ഒരു ഇന്ത്യൻ പിക്നിക് ആണ് നമ്മൾ ഉദ്ദേശിച്ചത്. ഡെൻമാർക്കിലാണെങ്കിൽ നമ്മൾ ഇന്ത്യൻ വിട്ടൊരു കളിയില്ല. പിന്നെ ഒരു വെറ്റ് വൈബ്സ്. വെറ്റ് വൈബ്സ്. പിന്നെ ലിപ്സ്റ്റിക്ക്, ലിപ് ബാം, കളിയില്ല. നമ്മൾ ഏത് ബാഗിലും അതുണ്ടാവും. പിന്നെ കീ ഉണ്ട്, സൺസ്ക്രീൻ ഉണ്ട്. അത്രേ ഉള്ളു. കൊള്ളാം. മനസ്സിലായി. നിന്നിട്ട് ഒരു 2 സ്റ്റെപ്പ്. பிக்னிக் ஸ்பாட்டு. எல்லா திங்ஸையும் இங்கே தான் வச்சுட்டு அங்கே போய் உக்காந்துருந்தோம். இப்போ அவங்க வந்து தண்ணிக்குள்ளெலாம் இறங்குவாங்க. ஆனால் நான் போகலை. எனக்கு வந்து தண்ணினா கொஞ்சம் பயங்கிறத விட அதுவும் இந்த கடல் தண்ணி வந்து உப்பாக வேறு இருக்குமா, எனக்கு அதனால் பிடிக்காது. ஸோ ஆற்று தண்ணினா நான் போவேன். எனக்கு ஆற்று தண்ணியை விட இந்த பம்பு செட்டு தண்ணி தான் பிடிக்கும். அந்த தோட்டத்துலலாம் பம்பு செட்டிலேருந்து வரும்ல, அந்த தண்ணி தான் வந்து நல்லாயிருக்கும். அங்கேனா நான் தண்ணிக்குள்ளே விளையாடுவேன். பட்டு கடல் தண்ணியெலாம் எனக்கு விளையாட பிடிக்காது. அதனால் நான் உள்ளே போகல. அதனால் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். 36% ഉണ്ട് ചാർജ്. ഒരു തിന്നുന്ന വീഡിയോ എടുക്കട്ടെ. ഗൗരി വെള്ളത്തിൽ കളിച്ചത് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. അപ്പോൾ நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த அரிசி வடகம். அதை வந்து நான் பொரிச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு. நொறுக்குன்னு ബിരിയാണീൻ്റെ സ്മെല്ല്. ബിരിയാണീൻ്റെ സ്മെല്ല് വരുന്നുണ്ടോ ഗൈസ്? വെച്ച കോയിൻ്റെ അപ്പോൾ நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம்.
இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி, அப்புறம் இது வந்து கடலைக்கறி, சிக்கன் கறி, அப்புறம் வந்து அப்பளம் எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸு அங்கே பாருங்கள் மிச்சர்லாம் வச்சுருக்கோம். அதனால் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அப்போ பிளேட் எடுக்கு கைஸ். ചൂടാ പ്ലേറ്റ് ഉണ്ടല്ലേ, അത് ഈ പാത്രത്തിലൊക്കെ തിന്നാം. ഞാനാണെങ്കിൽ കുറച്ചധികം ചോറ് എടുത്തിട്ടുണ്ട്, അതൊന്നും എന്നാ ഒരു പാത്രത്തിലോട് ചോറിടാം, എന്നിട്ട് ഞാൻ അതിൽ തിന്നോളാം. ഞാൻ ഇവിടെ വന്നിട്ട് ചെയ്ത തലപ്പാക്കട്ടി ബിരിയാണി ശരണ്യ ടേസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്, ഗൗരി ചെയ്തിട്ടില്ല. നല്ലതായിരുന്നു. കണ്ട ഞാൻ മണം വന്നപ്പോഴേ തലപ്പാക്കട്ടി എന്ന് പറഞ്ഞത്. എന്നൂര് ജംഗ്ഷൻ ഇപ്പൊ ഒരു വലിയ തലപ്പാക്കട്ടി വന്നു. സാൾട്ട് കുറച്ചുകൂടി, അതുകൊണ്ട് ഞാനും അതെ. ഇന്നലെ ഇവളോട് വർത്താനം പറഞ്ഞു, എനിക്ക് വർത്താനം പറഞ്ഞ് ഉണ്ടാക്കുമ്പോഴേ സോൾട്ട് എപ്പ ഇട്ടു എന്തോരം ഇട്ടെന്ന് അറിയുന്നില്ല. ഇട്ടു, ചിക്കൻ കറി നാശമായി. എന്നാൽ രാത്രി തിന്നപ്പോ വെറുത്തു പോയി. കേട്ടോ എല്ലാരും ഞാൻ ബിരിയാണി ഉണ്ടാക്കാൻ പഠിച്ചേ, കുക്കർ ബിരിയാണി. അയ്യോ ഇതെല്ലാം ഫോക്കസ് ചെയ്യണം. അല്ല, എനിക്ക് കുക്കർ ബിരിയാണി ഉണ്ടാക്കാൻ അറിയില്ലായിരുന്നു. See, I thought biryani, how to make biryani. First day beach outing, summer day out, longest day in summer. എല്ലാം തീർന്നു. എല്ലാം കഴിഞ്ഞു, നമ്മൾ തിരിച്ച് വീട്ടിലേക്ക്. அப்படியே தூக்கம் சொக்குது. அப்படியே போய் நாங்கள் வீட்டில் போய் தூங்க போகிறோம். அவ்வளோதான், டாட்டா.